வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்றைக்கு தாவேகா தலைவர் விஜயனுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு தீர்மானங்கள், அதுல ரொம்ப தெளிவாக கூட்டணி குறித்து, அதற்கு பிறகு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறார். அந்த கூட்டணி குறித்தான விவரங்கள்ல எந்த காலத்திலும் கொள்கை எதிரியோடும் அரசியல் எதிரியோடும் கூட்டணி கிடையாது, நாங்கள் எப்போதும் அவர்களுக்கு எதிராகத்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, அவர்கள் இப்போ விஜய் தெளிவா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு நான் பார்க்கலாம். அதாவது நிச்சயமாக இது கூட பாஜக கூட கூட்டணி இல்லை என்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். நிச்சயமாக திமுக கூட ஒரு கூட்டணி இல்லை என்று தெளிவாக கூறியிருக்கிறார். அதுல கூறாத விஷயம்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அது அதிமுகவை பத்தி ஒரு கருத்தும் கூறவில்லை. நம்ம இன்டர்பிரட் பண்ணா கூட அதிமுக கூட கூட்டணி இல்லை என்று நாம பேசினா கூட அது ஆக்சுவலா உண்மைக்கு புறமான விஷயமா தான் இருக்கிறது. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் பிளேயராக விஜய் வருகிறார் என்றுதான் நான் காண்கிறேன். ஏனென்றால் இப்ப தெளிவாக என்ன சொல்றாரு, இப்ப பாஜக இருக்க போதுன்னு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், திமுக இருக்க போதுன்னு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எங்க இடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சுருங்கி கொண்டு வருகிறது. அதனால ஒரு பிரச்சனை நிச்சயமாக அதிமுகவுக்கு பிரசன்ட் ஆகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த ஸ்பேஸ் இருக்கிறதாக விஜய் பார்க்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். இல்லை என்றால் அவருடைய அட்வைசர்ஸ் பார்க்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். அப்போ அந்த ஒரு ஸ்பேஸை நிச்சயமாக நாம எடுத்துக்கொள்ளலாம் என்ற அந்த எண்ணத்தோடு வருகிறார் என்று நான் கருதுகிறேன். நேற்றைய தீர்மானம் நிச்சயமாக அதிமுக பாஜக எதிராக பேசித்தான் ஆக வேண்டும், இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு வராது. ஒண்ணு. ரெண்டாவது, அவரே ஒரு மைனாரிட்டி. கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு பல இடங்களில் ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு உடந்தையா இருக்கிறது இப்ப கேரளாவில் இருக்கிற சிரியன் கிறிஸ்டியன்ஸ் தவிர வேற யாரும் இல்லைன்னு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது மோடிக்கு உதவுகின்ற விதத்தில் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, சில ஆர்ச் பிஷப்ஸ் கேரளாவில் இருக்கின்றவர்கள். அதனாலதான் திருச்சூர்ல கூட சுரேஷ் கோபி ஜெயித்து வருகிறார். அதை தாண்டி வேற யாருமே கிடையாத நிலை இருக்கு. இது ரெண்டாவது காரணமாக இருக்கிறது. மூணாவது காரணம், நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் செய்தால் தான் நீங்க நிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இல்லை என்றால் இப்போ திமுகவுக்கு ஏறத்தாழ அதே பாலிடிக்ஸ் தான், இப்ப மக்கள் நீதி மையம் அதே பாலிடிக்ஸ் தானே வருது. சோ அவர்களுக்கு கடைசியில் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு திமுக கூட ஒரு சமரசத்தோட வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் வருகிறது. அப்ப அதனால கட்சி வளர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்ப மக்கள் நீதி மையம் இனி வளருது என்பது மிக கடினமான விஷயமா இருக்கு. அவர்களுக்கு இந்த பாக்கெட் புரோஸ் என்ற விஷயம் கிடையாது. இப்ப கோயம்புத்தூர்ல கமல் அவ்வளவு அட்டகாசமான ஒரு நியர் விக்டரி கிட்ட வந்தாரு. அப்போ அதை தாண்டி அந்த ஒரு கான்ஸ்டிடுவன்சியை அவர்கள் இது பண்ணாங்களான்னு பாத்தீங்கன்னா, அவர் நர்ச்சர் பண்றான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அந்த கட்சியிலிருந்து பலர்கள் விலகிவிட்டார்கள் என்ற நிலை இருக்கிறது. அப்ப விஜய் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அதனால இப்ப தனித்து போனாலும் தவறில்லை என்ற ஒரு இடத்துல இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த தனித்து வருவது இன்றைய அரசியல் களத்துல 3 முனை போட்டி அல்லது 4 முனை போட்டி அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கி நேற்று சன் நியூஸ்ல கூட அது ஒரு ஜாலியான விஷயமா அது ஒரு இடத்துல பேசப்பட்டது. இந்த போட்டி யாருக்கு சாதகமா களத்துல நிக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? இது நிச்சயமா திமுக தான். இப்ப ஏனென்றால் இப்ப இவரு அதிருப்தி ஓட்டுகள் எங்க போகுதானுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதிருப்தி ஓட்டுகள் அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டுகள். அது இப்ப எங்க போகுது? இப்போ சிலது விஜய்க்கு போகும். ஏனென்றால் இப்போ சில நபர்கள் மைனாரிட்டிஸ் ஆனாலும் சரி, இல்ல திமுகவை இன்று பிடிக்காத நபர்கள், அதுவும் அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் என்றால் அவருக்கு மனநிலை இருக்காது. பட் அதிமுக தான் இன்று இருக்கிற நிலையில் திமுகவுக்கு ஒரு மாற்றாக வரும் என்ற, அதாவது இவர்கள் என்ன அவர்கள், அவர்கள் என்ன இவர்கள், இதுதான் தமிழகத்தினுடைய ஒரு புரிதல், அரசியல் புரிதலா இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று வந்துவிடும். அந்த ஓட்டுகள் தான் இப்போ விஜய்க்கு போறது. அப்போ திமுகவிலிருந்து விலகி செல்கின்ற வாக்குகள் நேராக அதிமுகவுக்கு தான் செல்ல வேண்டும். அது இன்னைக்கு அங்க செல்லாது, பாஜக அங்க இருக்கிறதுனால அங்க செல்லாது. அப்ப அதனால இந்த பக்கம் போறது. இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ரெண்டாவது விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜக ஒரு இடத்துல இருந்தால் மைனாரிட்டி கான்சாலிடேஷன் கம்ப்ளீட்டாக இன்னொரு இடத்துல வந்துவிடும். உயிரா ஊழலா என்ற கேள்வி எழுப்பும்போது நிச்சயமாக உயிர் தான் முக்கியம் என்று வந்துவிடும். அதாவது ஊழல் தான் தமிழகத்தில் பல விஷயங்களில் இன்னைக்கு ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு சிஎம்டிஏக்கு ஒரு அதிகாரியை போட்டிருக்காங்களே, இவர் தான் வேலுமணியோட கார்பரேஷன்ல இருந்த அதிகாரி, அவரை சிஎம்டிஏ தலைவராக போட்டிருக்கார். சிஎம்டிஏ என்பது சென்னை இருக்கின்ற எல்லா சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, எல்லா டெவலப்மெண்ட்டுக்கும் இவர் தான் பொறுப்பேற்கிறார். அடுத்த ஒரு வருஷம் நல்ல வேட்டை என்றுதான் நான் கருதுகிறேன்.
அப்படி இருக்கின்ற ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியாகத்தான் நான் இந்த ஆட்சியை காணுகிறேன். அப்படி இருந்தும் கூட பல இடங்களில் வந்து நல்ல காரியங்கள் செய்கிற இடத்துல கூட அவங்க வந்து கெடுத்து விடுகிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அப்படி இருந்தாலும் கூட உயிரா ஊழலா என்று வரும்போது நிச்சயமாக மக்கள், அதாவது மைனாரிட்டி மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் உயிர் இருக்கட்டுங்க, அப்புறம் ஊழல் பார்த்துக்கலாம் அப்படிங்குவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல இடங்களில் மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நடக்கின்ற தாக்குதல், குறிப்பாக கிறிஸ்துவருக்கு எதிராக நடக்கின்ற தாக்குதல் இன்னும் மணிப்பூர்ல ஒன்றும் தீரவில்லை. 2 வருஷமா இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு பிரதமர் இருக்கிறார், பிரதமர் இதுவரை செல்லவில்லை. அமித்ஷா போயிருக்கிறார், ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அங்க ஒரு முதல்வர் இருந்தார், அவர் இன்னும் கட்சியில் முக்கியஸ்தராகத்தான் இருக்கிறார். காங்கிரஸ் வந்தவருங்க. அப்ப அவரை நீக்கி விட்டு உங்கால போட்டாலே வந்து அந்த மேட்டர் ஒரு அளவுக்கு முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு நிதானமோ இல்லை என்றால் அந்த ஒரு உணர்வோ கிடையாத ஒரு ஆட்சி வந்து இன்னைக்கு வந்து டெல்லியில் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஏன் அங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க, அதனால நாம எதுக்கு அதுல வந்து ஒரு தலையிட வேண்டும், அவங்க ஏதோ அடிச்சு போட்டு செத்துட்டு போட்டுங்கிற அந்த ஒரு எண்ணம், இல்லை என்றால் அந்த ஒரு ரிசல்ட், இல்லை என்றால் அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து மக்கள் வந்து தள்ளப்படுகிறார்கள். அப்ப இது அடுத்த பிரச்சனையா இருக்கு. மைனாரிட்டி கான்சாலிடேஷன் நேரா திமுக காங்கிரஸ் பக்கம் வருது. அது ஏன் வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்லை என்று கூறினால் கூட காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு மைனாரிட்டி கான்சாலிடேஷன் டெஃபினட்டாக திமுக ஃபேவராக வருகிறது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்கள் வந்து என்னை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் தான் இருக்கிறதுலே ஒரு படி மேல நிக்கிறார். எப்படி ஒரு சர்வேல வந்து நரேந்திர மோடி பிரதமராக வேணுமா இல்ல ராகுல் காந்தி பிரதமராக வேணுமான்னு கேட்டால், ஒரு அரசியல் புரிதல் இல்லாத எவ்வளவோ மக்கள் வந்து எங்க வேற யாருமே கிடையாதுங்க, இவர்தான் நோ ஆல்டர்னேட்டிவ். நான் பீகார் மக்களோட அந்த எல்லையில் இருக்கிற நேபாள் பகுதியில் இருக்கிற மக்களோட பேசிக் கொண்டிருக்கோம், மதுபானி டிஸ்ட்ரிக்ட்ல பேசிக் கொண்டிருப்போம். அவங்களும் அதான் சொல்றாங்க, தெர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். அவர் அங்க இருந்து போட்டோம், இங்கதானுங்க பிரச்சனை, இங்க ஏதாச்சும் மாத்த வேண்டும், அப்படித்தான் பேசுறாங்க. அப்ப ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு ஸ்டேச்சருக்கு வந்து இன்னைக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து விட்டாரு. அவரை விட்டு ஆள் கிடையாதுங்கன்ற ஒரு அளவுக்கு வந்து விட்டார். அந்த அளவுக்கு இமேஜ் வந்து இன்னைக்கு ஒரு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குது. நிச்சயமாக அந்த சாரி கேட்டது, இந்த அஜித்குமார் விஷயத்துல சாரி கேட்டதெல்லாம் அவருக்கு வந்து அவருடைய பர்சனல் இமேஜ் வந்து உயர்த்தி இருக்கதாகத்தான் நான் காண்கிறேன். இது ரெண்டாவது விஷயம். மூணாவதாக ஒரு விஜய் இருக்கிறதுனால இந்த அதிருப்தி ஓட்டு அங்க போறதுனால நிச்சயமாக அது வந்து அதிமுகவுக்கு செல்லாதனால இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து திமுகவை ஏதோ இவர்தான் அந்த சிம்மாசனில் கொண்டு உட்கார வைக்கிற மாதிரி தான் ஒரு நடவடிக்கை தான் இப்ப இருக்கிறது என்றதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். கூட்டணியில வந்து அப்ப பயப்பட வேண்டியது, கூட்டணி அறிவிப்புல பயப்பட வேண்டியது அப்ப அதிமுக தானே சார்? அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா இவ்வளவு காலம் அவங்க தக்க வைத்திருந்த திமுக 20% போனா கூட இவங்க 30% கீழே போகாத ஒரு மினிமம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களா? அதுல டேமேஜ் ஏற்படுது அப்படின்னா எதற்காக இந்த கூட்டணி? அப்போ அதிமுக தான் புதிய அதிமுகவாக விஜய் உருவெடுத்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி ஆல்மோஸ்ட் ரிட்டையர்டுன்னு எடுத்துக்கிறதா சார் அதை? இல்ல, இதுல 2 விஷயங்கள் வந்து அதிமுகவை பெரிதும் பாதிக்கிறது. ஒண்ணு நிச்சயமாக பாஜக இருக்கிற அந்த கூட்டணி தான். நான் பல முறை கேட்டிருக்கேன். அதாவது பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன? திமுக ஆட்சியை அகற்ற வேண்டுமா? ஃபர்ஸ்ட் குறிக்கோள். இல்ல அவர்களே வந்து ஆட்சியில் வந்து உட்கார வேண்டுமா? இதுதான் கேள்வியா இருக்கிறது. ரெண்டாவது கொஸ்டினுக்கு தான் நீங்க முதல்ல ஆன்சர் பண்றீங்கன்னா, ஆமா நாங்க தான் வந்து உட்காரணுங்கிறத ஆன்சர் பண்ணீங்கன்னா முடியாது. தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. உங்களுக்கு கேண்டிடேட் போடுற கூட இப்ப 234 கேண்டிடேட் போடுற கூட உங்களுக்கு ஆள் கிடையாது. தொகுதியில் வேலை பண்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த ஒரு நிலையில வந்து இல்ல நாங்க ஒரு 3 பேரை வந்து ஜெயிக்க வச்சு இல்லைன்னா 10 பேரை ஜெயிக்க வச்சு அங்க கொண்டே உட்கார்ந்து நாங்க முக்கியமான மினிஸ்ட்ரி எல்லாம் எடுத்துருவோம், அதுதான் உங்களுடைய நோக்கமா இருந்தா தமிழக மக்கள் உங்க புறக்கணி தான் போறாங்க. இது மோடியினுடைய பாஜகவினுடைய பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன் தவிர நிச்சயமாக வாஜ்பாயினுடைய பாஜகவுக்கு இந்த அளவுக்கு கெட்ட பேரே கிடையாது. ஏன் இந்த கெட்ட பேர் வருதுன்னா அந்த மைனாரிட்டி தாக்குதல், அதை தாண்டி தமிழகத்தை புறக்கணிக்கிறது, எதிர்கட்சி மாநிலங்களை புறக்கணிக்கிறது, அடாவடித்தனம் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு அதானி கொடுக்கறது இல்லைன்னா அம்பானி கொடுக்கறது, இந்த மாதிரி மக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லா தமிழக மக்கள் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி அவேர் கிரௌடு தான். அது யங்ஸ்டர்ஸ் அவேர், பொலிட்டிக்கலி அவேர் என்று பாத்தீங்கன்னா இவர்கள் 2 பேரும் பிடிக்கலங்க இன்னொருத்தர் வரட்டுங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு கிரௌட் இருக்குது. ஆனால் பெரும்பாலான கிரௌடு வந்து தமிழகத்தில் இருக்கிற அளவுக்கு வந்து டிபேட் எல்லாம் வேற ஒரு ஊர்லயும் கிடையாது. இப்ப இங்கிலீஷ் டிபேட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தமா 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேல ஓடுறதே கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்ல நாம தான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து மார்க்னு பேசிட்டு இருக்கோமே தவிர வேற யாருமே. இதே டிபேட் வந்து இங்கிலீஷ் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணாமே போவேன், ஒண்ணுமே பார்க்காம போவேன். ஆமா அப்படியே டிவி ஆன் இது போன் ஆன் பண்ணி அப்படியே பேச வேண்டியதுதான். நாம என்ன சொன்னாலும் அவர்களுக்கு வந்து புதுமையா தான் இருக்கும். அது என்ன மொத்தமா சொல்ல வேண்டியது ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆனா தமிழக டிபேட்ல வந்து உங்களுக்கு ஏறத்தாழ 10 நிமிஷம் டைம் கிடைக்கும் பேசுறதுக்கு. அப்போ 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதுனால நிச்சயமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். அப்ப அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி வேற ஒரு பீப்புள் வேற இங்க இருக்கிறாங்க.
அப்ப இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது யாருக்கு கடைசியில பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் வருது. அது எந்த ஓகே. இடத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து நழுவ விடுகிறீர்கள் தான். அது பாஜக கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கிறது. அப்ப பாஜகவினுடைய கேள்வியில் வந்து திமுகவை அகற்ற வேண்டும் என்றதான் எங்களுடைய லட்சியம் என்று வச்சால், அது நிச்சயமாக அப்ப அதிமுக கேட்கிற விஷயங்களை நீங்க செய்து கொடுக்கணும். ம். அதிமுக இன்னைக்கு கேட்குதுன்னு வச்சுங்களேன், அந்த விஜய் கொண்டு வந்து இங்க சேருங்கன்னு கேட்டாங்கன்னா, அதை செஞ்சு கொடுக்கணும். ஆ, தேமுதிகவை கொண்டு வந்து இங்க சேருங்க அப்படின்னு சொன்னா போய் செஞ்சு கொடுக்கணும். பாமகவை கொண்டு இங்க சேருங்க சொன்னா செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் இந்த ஒரு கூட்டணி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய கூட்டணியா இருக்கு. என்னை பொறுத்தவரை அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக நான் பார்க்கிறேன். ஆனால் அதை தவிர்த்து விட்டு 2 நபர்களுடைய ஈகோ காரணமாக, மோடி அதே மாதிரி அமித்ஷாவுடைய ஈகோ காரணமாக, இந்த முறை நாங்க தமிழகத்தில் வந்து உட்கார்ந்துதான் ஆவோம், ஆட்சியில் உட்கார்ந்துதான் ஆவோம், நாங்க காமிப்போம் என்று சொல்கிறார்களே, இதுதான் பாஜகவினுடைய ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக நான் காண்கிறேன். இது நான் எல்லாத்தையும் ஓகே. சொல்லியிருக்கேன். பாஜக காரர்கிட்டையும் ம். சொல்லியிருக்கேன். நேற்று டெல்லியில இருந்து ஒரு கோதி மீடியா ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் வந்துருவாரு. அவர்கிட்டயும் நான் அதே தான் சொன்னேன். மோடியினுடைய ஈகோ, அமித்ஷானுடைய ஈகோ, திஸ் இஸ் கோயிங் டு லீட் யூ டு லாஸ் இன் தமிழ்நாடுன்னு நேரா சொல்லிட்டேன். இப்போ அதிமுக வந்து வந்து ஏறத்தாழ பாஜகவினுடைய ஒரு ஹோலி ஓன்டு சப்சிடரி கம்பெனியாக மாறிவிட்டால், இப்ப ம். ஏறத்தாழ அது மாதிரி தான் இருக்குது. அப்ப அதிமுக இருந்து ஒரு கிராவிட்டி ஒரு ஒரு மாற்றம் மக்கள் மாறக்கூடிய அந்த நிலை இருக்கிறது. இன்னைக்கு அவங்களுக்கு போறதுக்கு இடம் கிடையாது. இப்ப விஜய் வந்து இந்த தேர்தலில் நின்னு அவர் ஏறத்தாழ ஒரு 15% எடுத்துங்களேன். எல்லாமே யூகங்கள் தானுங்க. ஏதோ சர்வே எடுத்துருக்காங்களா சொல்றாங்க. சர்வேல ஒருத்தர் தாவேக்காரர் ஒருத்தர் சொன்னாரு 32% அப்படிங்கிறாரு. 32% வந்தா கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். பட் 32%ங்கிறாரு. இன்னொருத்தர் வந்து 20% வேற 15%. நான் சொல்றேன் 15% இருக்கணுங்கிற 15% அவர் தொட்டு விட்டால் அது வந்து இதுவரை யாரும் செய்யாத ஒரு சாதனையா இருக்கும். ஜெனரல் எலெக்ஷன்ல. அதாவது 3வது கட்சி 4வது கட்சி செய்யாத ஒரு சாதனையா இருக்கும். அப்படி செய்து விட்டால் அதிமுக இருக்கின்ற பல நபர்கள் வந்து இங்கே மாறிவிடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அதன் பிறகுதான் ஆட்டம் என்று நான் கருதுகிறேன். அப்ப அடுத்த ஒரு அதிமுகவாக தாவேக உருவாக்குறாங்க சான்ஸ் இருக்கு. இப்போ தாவேக்காவினுடைய இன்னொரு பக்கம் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கே வழிமுறைகள் வகுக்கும் பொழுது கிட்டத்தட்ட திமுகவினுடைய பேட்டர்ன்லயே தான் அவங்களுடைய பிரச்சார யுத்திகள். அவங்க இல்லந்தோறும் திமுக இல்லந்தோறும் இளைஞர் அணி அப்படின்னா இவங்களும் நம்ம ஒரு தெருவுக்கு 2 நிர்வாகிகள் நம்ம நியமிக்கணும், 12,500 கிராமங்களுக்கு போகணும் அப்படின்னு. அவங்கள்ட்ட இப்ப தாவேக்கால அந்த இவங்க மேல இருந்து போட்டிருக்கிற இந்த டிசைனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்களா சார்? அந்த பார்ட்டியில தேவையான ஹியூமன் ரிசோர்ஸோ அல்லது வந்து இதை செய்வதற்கான பயிற்சியோ அந்த கட்சியில இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கிடையவே கிடையாது. ஏங்க, எந்த தெருவில் ஒரு வார்டு முடியுது, எந்த தெருவில் ஒரு வார்டு ஆரம்பிக்குதுன்னு கூட பல நபர்களுக்கு இப்ப எனக்கே தெரியாதுங்க. என் வார்டு எங்க முடியுதுன்னு எனக்கு தெரியாது. எங்க அடுத்த வார்டு எங்க ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியாது. இதுதான் அரசியல் இருக்கிற நுணுக்கங்கள் என்று பாத்தீங்கன்னா இதுதான். அப்போ எப்படி ஒரு கோயம்புத்தூர் எடுத்துங்களேன். கோயம்புத்தூர்ல பாஜக செலவு பண்ணாத காசு கிடையாது. 2024 லோக்சபா தேர்தலில் வந்து செலவு பண்ணாத காசு கிடையாது. இருக்காத ஆளுகள் கிடையாது. பாஜகவுக்கு இருக்கின்ற ஆளுகள் வந்து ராஜ்குமார் கிடையாது. அப்புறம் எப்படி ராஜ்குமார் ஜெயிக்கிறாரு? பாஜக இருக்கிற செல்வாக்கு கிடையாது. பாஜக இருக்கிற மீடியா கிடையாது. என்ன நேஷனல் மீடியாலாம் அங்க வந்து அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு என்ன ஒரு கூத்தடிச்சானுங்க. இந்த யாரு ராஜீவ் சர்தேசாய், வீரராகவன், என்னது எல்லாரும் யூ திங்க் ஆஃப் இட், ராகுல் கன்வல் எல்லாரும் வந்து இறங்கி அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்ட்டு அந்த அளவுக்கு வந்து டெல்லியில நாய்டா சேனல்ல வந்து வெற்றி பெற்று விட்டாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி வெற்றி பெற்று விட்டார். ஆனா எங்க பிரச்சனை ஆகுது? 10,000 பேர் அவருக்காக வேலை பண்றாங்க. யாரு எங்க இருந்து? சிங்கப்பூர்ல இருந்து வராங்க, அமெரிக்கால இருந்து வராங்க, துபாயில இருந்து வராங்க, எல்லாரும் உட்கார்ந்து இங்க வந்து வேலை பண்றாங்க. எங்க பிரச்சனை ஆகுது? பிரச்சனை இவ்வளவுதான். உங்க தொகுதி எங்க முடியுது எங்க ஆரம்பிக்குதுன்ட்டு பல நபர்களுக்கு தெரியாது. எந்த தெருவில் போய் வாக்கு சேகரிக்க வேண்டும், எந்த தெருவில் எந்த டைம்ல போனா யாரு இருப்பாங்க, இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டுல தெரியும். ஒன்னு அதிமுக, இன்னொன்னு திமுக. டெஃபினட்டாக இப்ப திருப்பூர் இடத்துல எடுத்தீங்கன்னா நிச்சயமா சிபிஎம்க்கு ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். விடுதலை சிறுத்தைகளுக்கு கடலூர், அதே மாதிரி இது நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல சில இடங்கள்ல தெரியும். பாக்கி 2 இடங்கள்ல வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி, அதுவும் அங்க இருக்கின்ற பகுதி செயலாளர் இல்லைன்னா கிளை செயலாளர், இந்த நபர்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷனே தெரியும். அப்ப நீங்க இருக்கிற கிளை செயலாளர்லாம் நீங்க அள்ளிட்டு வர முடியாது, இருக்கிற பகுதி செயலாளர் நீங்க வந்து தூக்கிட்டு வர முடியாது. அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தா தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக செல்ல முடியும். இல்லைன்னா போலாம், எல்லா வீட்டுக்கும் போலாம். ஏன்னா அந்த அந்த ரோல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? எல்லா வீட்டுக்கும் நீங்க போவீங்க.
எல்லா வீட்டுக்கும் நீங்க வந்து உங்களுடைய அந்த மெட்டீரியல், பிரச்சார மெட்டீரியல் எல்லாம் போடுவீங்க. ஆனா அந்த நபர் வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டும். அந்த டிசிஷன் மேக்கர் என்று அந்த ஒரு நபர் இருப்பார் இல்லையா? அந்த வீட்டில் இருக்கிற ஆமா. நபர் வந்து பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவர்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. நீங்க வந்து உங்களுடைய அவுட்ரீச் என்பது நிச்சயமாக அது வந்து போய் சேராத ஒரு நிலை தான் நான் காண்கிறேன். அதுக்கு இருக்கின்ற அந்த கெப்பாசிட்டி, பேண்ட்விட்த்தும் நிச்சயமாக தாவேக்காவுக்கு கிடையாது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி.